ஸ்ரீமத் பாகவதம் 52ஆம் பகுதி. தன் தவ வலிமையினால் இதை தெரிந்து கொண்ட பிரகஸ்பதி எவருடைய கண்ணுக்கும் தென்படாமல் மறைந்து விட்டார். தேவேந்திரன் எல்லா இடங்களிலும் அவரை தேடி அலைந்து காணாமல் திகைத்தான். இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது. பிரகஸ்பதி தேவர்களை விட்டு போய்விட்டார் என்பது தெரிந்ததுமே அசுரர்கள் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேவர்களை தாக்குவதற்கு இதுதான் சரியான சமயம் என்று தீர்மானித்தார்கள். தங்கள் குலகுருவான சுக்ராச்சாரியாரின் உதவியோடு பல மடங்கு வலிமையை பெருக்கிக் கொண்டு தேவலோகத்தின் மீது படையெடுத்தார்கள். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பெரும் போர் மூண்டது. குரு சுக்ராச்சாரியார் அவர்களை வழி நடத்த தேவர்கள் தங்களுக்கு ஆலோசனை கூற பிரகஸ்பதி இல்லாததால் மிக மோசமாக அசுரர்களிடம் தோற்று போனார்கள். அசுரர்களின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடி ஒளிந்தார்கள். தேவேந்திரன் தேவர்களை அழைத்து கொண்டு பிரம்மலோகம் சென்றான். பிரம்மதேவரே, தாங்கள்தான் அசுரர்களிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினான். பிரம்மதேவர் தேவேந்திரனை கண்டித்தார். இந்திரா, ஒருவர் எத்தனை உயர்ந்த நிலைக்கு போனாலும் கர்ப்பம் கொள்ளலாகாது. நீ ஆணவத்துடன் குல குருவை அவமதித்ததாலேயே தேவர்களுக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது. ஆனால் அசுரர்களோ தங்கள் குரு சுக்ராச்சாரியாரை வழிபட்டு மேலும் மேலும் வலிமை பெற்று வருகிறார்கள். அவர்கள் இனியும் தொடர்ந்து தேவலோகத்தை கைப்பற்றவே முயற்சிப்பார்கள். குருவை இழந்து நிற்கும் நீங்கள் வேறொரு குருவை தேடிக்கொள்ளுங்கள் என்றார். நாங்கள் யாரை குருவாக கொள்வது என்று தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று பிரம்மதேவரையே வேண்டினான் தேவேந்திரன். துவஷ்டாவின் மகனான விஸ்வரூபன் என்பவன் மிக சிறந்த பிரம்ம ஞானி. தலை சிறந்தவன், வயதில் சிறியவன், ஆனாலும் வேதங்களை முழுமையாக அறிந்தவன். பிரகஸ்பதிக்கு பதிலாக உங்களின் குருவாக இருக்க தகுதி பெற்ற அவன் ஒருவன்தான். நீங்கள் அவனிடம் சென்று உங்களின் ஆச்சாரியனாக இருக்க கேட்டு பாருங்கள். அவன் சம்மதித்தால் நீங்கள் நன்மை அடையலாம் என்றார். துவஷ்டா என்கிற அந்தணனுக்கும் ரசனா என்கிற அசுரகுல பெண்ணிற்கும் மகனாக பிறந்தவன் விஸ்வரூபன். அரக்க குலத்தினரின் மீது பாசம் கொண்டவனாயிற்றே என்று சிந்தித்தான் தேவேந்திரன். ஆனாலும் வேறு வழியில்லாமல் விஸ்வரூபனிடம் சென்று அவனை தங்களுக்கு குருவாக இருக்குமாறு வேண்டினான். 52ஆம் பகுதி நிறைவடைந்தது.